welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம இன்னைக்கு நான் வேர் பண்ணியிருக்கிற இந்த ஒரு Glam Valentine's Day look தான் வந்து பார்க்க போறோம். இந்த லுக் கிரியேட் பண்றது வந்து ரொம்ப சிம்பிள் தான், பட் பார்க்கிறதுக்கு வந்து ரொம்ப gorgeous and glam-ஆன ஒரு லுக்கா இருக்கும். Especially Valentine's Day date night look அதுக்கெல்லாமே இது வந்து சூப்பரா இருக்கும். ஸோ இந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டே டைம்லேயே வேர் பண்ணிக்கலாம், ஈவினிங் டைம்லேயே வேர் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு நேரத்துக்குமே ரொம்ப ஆப்டான ஒரு லுக்காக இருக்கும். ஸோ இந்த லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்ற பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடுறப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ முதல்ல ஃபேஸ் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து செபாமெண்டோட இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீம் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு சாம்பிள் பேக் தான், இதுலேயும் லைக் ஃபேப் பேக் சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர், எஸ்பெஷலி ஃபார் சென்சிட்டிவ் அண்ட் ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு வந்து இது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். இதில் வந்து வைட்டமின் இ இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப மைல்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தான் இருக்குது. லைக் ஒரு மெடிக்கேட்டட் க்ரீம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வந்து இதில் இருக்குது. இதுதான் இந்த லென்ஸ் வச்சேன்னாலே கண்ணை சுற்றி இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறதுக்கு, ஐ மேக்கப்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, அடுத்ததாக ப்ரைமருக்கு வந்து NYBயோட இந்த பிரைட்னிங் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக ஒரு சிலிகான் பேஸ் ப்ரைமர் மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து சின்ன சின்ன ஒரு மாதிரி ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி இது வேறு பிரைட்டனிங் எஃபெக்ட்லாம் வந்து எதுவுமே தராது. இது வந்து ஆக்சுவலாக எனக்கு அவ்வளோ ஃபேவரட்டான ஒரு ப்ரைமர் கிடையாது, பட் வேறு வழியில் வாங்கியாச்சு அதை தீர்க்கணுங்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது லைட் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து அகைன் NYBலேருந்து ஒரு ஸ்டிக் கரெக்டர். இந்த இடத்துலலாம் ஐஸ் கிட்டலாம் வந்து கொஞ்சமாக எனக்கு இந்த டார்க் பேச்சஸ் மாதிரி இருக்குது இல்லையா, அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு ஆல்சோ அந்த ஐஸ்லேயே போட்டுக்கிறேன். இந்த ஆரஞ்சு கரெக்டர் நான் ஃபிங்கர்லேயே வந்து ட்ரைன் பண்ண போகிறேன். இந்த இடத்து கன்சீலருக்கு வந்து இன்சைட்லேருந்து இந்த புதுசாக ஒரு கன்சீலர் வந்து நான் வாங்கியிருந்தேன். இதோட ஷேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம NC2 பெய்ஜ் அப்படின்ற ஷேட். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 100 rupees தான். செம்ம க்ரீமியாக இருக்குது அண்ட் நல்லா பிளெண்டும் ஆகுது அண்ட் நல்ல ஒரு சூப்பரான கவரேஜும் வந்து இது கொடுக்குது. இந்த கன்சீலர் வந்து ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும், ஏன்னா செம்ம க்ரீமியான ஒரு டெக்ஸ்சராக இருக்குது அண்ட் நல்லா இருக்குது. பட் ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணுவோம், ப்ராப்ளம் கிடையாது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் என்னோட அந்த டார்க் சர்க்கிள்ஸ்லாம் வந்து எவ்வளோ நல்லா கவர் பண்ணியிருக்குதுன்ட்டு. பட் இதில் ஒரு என்ன ப்ராப்ளம்னா, இது போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணிடணும், இல்லைன்னா பக்கத்தில் பார்க்குறப்ப ஒரு மாதிரி க்ரீஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப க்ரீமியான கன்சீலர் இல்லையா, ஸோ இது வந்து நீங்கள் பவுடர் வச்சு செட் பண்ணிங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஆடாக இருக்கும். மற்றபடி இந்த ரேஞ்சில் வந்து ரொம்ப நல்லாவே தான் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஓகே, அடுத்த ஃபவுண்டேஷனுக்கு என்னோட ஆல் டைம் ஃபேவரட் மேபிளின் ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட ஷேட் வந்து நம்பர் 310 சன் பெய்ஜ். இந்த ஃபவுண்டேஷன் எனக்கு பிடிச்சது என்னன்னா, நல்ல ஒரு நேச்சுரலான கவரேஜ் கொடுக்கும், நல்ல ஒரு மேட் லுக் கொடுக்கும். ஆயிலி ஸ்கின் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லா செட் ஆகும். அண்ட் இன்னொன்னா அது ஒர்க் பண்ணுறதுக்கும் பிளெண்ட் பண்ணுறதுக்குமே ரொம்ப லைக் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, அடுத்தது அண்டர் ஐஸ் வந்து லைட்டாக பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஸ்விஸ் பியூட்டியோட இந்த கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் போட வேணாம், ஜஸ்ட் நான் இன்றைக்கி கொஞ்சம் பிரைட்டன் பண்ணி காட்டுறதுக்காக மட்டும் நான் போடுறேன். இப்போ ஃபேஸ் செட் பண்ணுறதுக்கு நான் மேபிளினோட ஃபிட் மீ லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஐப்ரோ பென்சில் வச்சு என்னோட ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வச்சு நான் என்னோட மேக்கப் செட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபேஸஸ் கேனடாவோட அல்டைம் ப்ரோ மேக்கப் ஃபிக்ஸர்.
செட்டிங் ஸ்ப்ரே வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்கப் வந்து ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக வச்சுக்கிறதுக்காகவும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து மேக்கப் வந்து ஒரு சில இடத்துல பேட்சியாக அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் மெல்ட் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக செட் பண்ணுவோம் உங்களோட மேக்கப். அதுக்காகலாம் யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி இப்போ ஐ மேக்கப் ஆகிடலாம். ஐ மேக்கப் வந்து புதுசாக ஒரு ஐ ஷேடோ பேலட் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து எசன்ஸ் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து த ரோஸ் எடிஷன் ஐ ஷேடோ பேலட். இது வந்து புதுசாக வாங்கிட்டு வந்து இது வந்து இங்கே இந்தியாவில் அவைலபிளாக இருக்கான்னு தெரியல. பட் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. லைக் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப கார்ஜியஸாக இருக்குது. நல்லா ஒரு பிங்க் டோன் ஷேட்ஸாகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு லுக் தான் பண்ண போகிறோம். ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. இது வந்து யாருன்னா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் இருக்க ஒரு பேல் பிங்க் கலர் எடுத்து நான் ஒரு ட்ரான்சிஷனில் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக ஒரு மாதிரி ஷாம்பைன் கோல்ட் ஷேட் ஒன்று இருக்குது, ஷிம்மர் ஷேட். அதை வந்து என்னோடய லிப்ஸில் தான் போட்டு போகிறேன். வந்து செம்ம பிக்மெண்டடாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் பிளெண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அடுத்ததாக இங்கே ஒரு டார்க் ஒரு மாதிரி பர்கண்டி கலர் மாதிரியான ஒரு ஷிம்மர் ஷேட் இருக்குது. அதை வந்து அகைன் நான் ப்ளீஸில் போட போகிறேன். ஓகே, அடுத்த காஜல் வந்து அகைன் பீசஸ் கேமராவோட ஒரு காஜல் யூஸ் பண்ணிக்கிறேன். காஜல் வந்து லைட்டாக ஸ்மோக் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து குட்டியாக ஒரு விங் லைனர் ட்ரா பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து என்வைபேலேருந்து இந்த ஒரு லிக்விட் லைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததாக ப்ளஷ் ஹைலைட் அண்ட் கான்டூருக்கு வந்து நான் சுகரோட இந்த ஃபேஸ் பேலட் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து சப்டில் சம்மட் இந்த ஷேட் இருக்குது. இந்த ஷேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு ஏற்ற மாதிரி சப்டிலான ஷேட்ஸாக தான் இருக்கும். ரொம்ப லைட் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து இது சூட் ஆகும். மீடியம் டு டஸ்கி ஸ்கின் வந்து சுத்தமாக அந்தளவுக்கு எடுத்து காட்டாது.